ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, செய்த பாவத்தின் பலனைதானப்பா ஜாதகம் காட்டுகிறது. இதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று கேட்க முடியும். இவற்றையெல்லாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இவையெல்லாம் கர்மா என்று புரிவதே இறைவனின் கருணையினால்தான். இதற்கே பல பிறவிகள் எடுக்க வேண்டும். நீ நல்லவனாக நன்மையே செய்பவனாக வாழ்ந்துவிடு. கடவுள் எப்போதுமே உனக்கு நன்மைகளை மட்டுமே தருவார். நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு, தோல்வியுற அல்ல. அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியை வெற்றியாக்குவதற்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ள மாட்டேன். நீ என் செல்ல குழந்தை. உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன். உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது. ஆனால் எனது நோக்கமோ உன் எதிர்காலம் தொடர்பானது. நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய வகையில் இத்தனை சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை நான் பக்குவப்படுத்துகிறேன். ஒருவர் என்னுடன் ஒன்றிய பிறகு செயல்புரிவது செயல்புரியாது இருப்பது இரண்டையுமே மறந்து விடுவார். எங்கே என்னுடைய சேவையில் இந்த அளவிற்கு ஆத்மார்த்தமாக பக்தி இருக்கிறதோ அங்கேதான் நான் நிரந்தரமாக காத்திருக்கின்றேன். என்னை பற்றிய அனைத்தையும் நீ எடுத்து கூறி வந்தால் உன்னுடைய பேச்சுக்களில் நல்லவை தீயவை பற்றி எடுத்து கூறும் திறமை வரும். நீ என் வேலைகளை செய்து வந்தால் நான் உன் வேலைகளை செய்வேன். நீ என்னை பகவான் ராமராக பார்த்தால் உன்னை மாயையை வெல்ல முடியும். நீ எனக்கு அணிகலன்களை அணிவித்தால் உன்னை மிக அழகுள்ளவனாக மாற்றுவேன். என்னையே நீ உன்னுடைய பாதுகாவலனாக நினைத்தால் உன்னை நான் நிச்சயமாக பாதுகாப்பேன். என் முன் அமர்ந்து கொண்டு ராமநாம ஜபம் ஜபித்தாயானால் தர்மம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வழி செய்வேன். என்னை நீ ராமனாகவும் ரஹீமாகவும் பார்த்தால் உனக்கு தர்மம் என்ன என்பதை புரிய வைப்பேன். என்னை இந்த உலகை காப்பவனாகவும் அனைத்தையும் கொடுப்பவனாகவும் எண்ணி பார்த்தால் அனைத்தையும் உனக்கு தந்து உன்னை நான் காப்பேன். என்னை சீரடியின் மகானாக பார்த்தால் என்னிடம் நீ அடைக்கலமாகிவிட்டவனாக கருதுவேன். என்னிடம் எப்போதும் பக்தி பூர்வமாக இருந்தால் உனக்கு பிறப்பிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை தருவேன். சீரடியை நீ புனித தலமாக கருதினால் நீயே என்னுடைய பக்தனாவாய். என் பிள்ளையே, கர்ம வினையை தீர்க்க நல்ல சக்திகள் உன்னிடம் வந்து சேரும் காலகட்டம் இது. நல்ல ஆற்றல்களை பெற தேவையற்ற சிந்தனைகளை கட்டுப்படுத்தி மனம் ஒருமைப்பட வேண்டியது அவசியம். இழந்ததை பற்றி சிந்திக்காமல் பெறுவதை பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டும். வாழ்வில் புதுமையான இறை அனுபவம் உனக்கு கிடைக்கும். மனதை மகிழ்ச்சியாக வைத்து நல்ல சக்திகளை பெற்று வினைகளை குறைத்துக்கொள். கிடைக்கும் வாய்ப்புகளை தவற விடாதே என் குழந்தையே. நல்லது நடக்கும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயப்பா நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?